என்னம்மா? உன்னை பாக்குறதுக்கு டாக்டர் பாரதி மேடம் வந்திருக்காங்க பாரு. இதோ வரேன், சீக்கிரம் வா. வாங்க டாக்டர். வா அர்ச்சனா. இந்த பக்கம் வந்தேன், உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் வந்துட்டேன். சரி, எப்படி இருக்க? இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பெயின் எல்லாம் குறைஞ்சிருக்கா? இப்போ பரவாயில்ல டாக்டர். உடம்பு பரவாயில்லன்னு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண மருந்தெல்லாம் சாப்பிடறதுக்கு மறந்துடாத. சத்துள்ள உணவா சாப்பிடு, புரியுதா? முதல்ல அவளை ஒழுங்கா சாப்பிட சொல்லுங்க. அம்மா, நீ என்ன முறைச்சாலும் பரவாயில்ல, நான் சொல்லதான் போறேன். என்ன, எனக்கு ஒன்றும் புரியலையே. வேற ஒண்ணும் இல்ல டாக்டர், இவளோட கருக்கு அலைஞ்சதுக்கு மாப்பிள்ளை தான் காரணம்னு 2-3 நாளா சாப்பிடாம அடம் பிடிக்கிற. அவர் இவகிட்ட வந்து சாரி சொன்னாலும் இவ மதிக்கவே மாட்டேங்கிறா. எனக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இவ பண்ற உதாசீனத்துக்கு வேற ஒருத்தரா இருந்தா சரதான் போடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பான். மாப்பிள்ளைங்கிறதுனால ரொம்ப பொறுமையா இருக்காரு. அர்ச்சனா, என்னம்மா அது? அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? அது இங்க பாரு அர்ச்சனா, இப்ப நடந்த அபார்ஷன் மேட்டர்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா டாக்டர் ஆனந்த பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பொதுவா எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஜெம் பர்சன்ஸை விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனா அதுலயும் முதல் இடம் நம்ம ஆனந்துக்கு தான். எனக்கு தெரிஞ்ச புகழோட இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு வாழ்க்கை, வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை. எனக்கு அவங்க 2 வாழ்க்கையுமே தெரியும். அது மட்டும் உனக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீ அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆனா நம்ம ஆனந்துக்கு அந்த மாதிரி எந்தவித கெட்ட பழக்கத்தையும் நான் பார்த்ததில்ல. இத்தனைக்கும் அவர் ஒரு கைனகாலஜிஸ்ட். 100% பெண்கள் தான் அவரோட பேஷண்ட்ஸே. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பெண்கள் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு வந்து அவரோட கண்ணியத்தை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்காங்க தெரியுமா? ஒரு தவறான பார்வை, ஒரு தவறான தொடுதல் எதையுமே அவங்க பார்த்ததே இல்லையா? இந்த பர்சனல் குணத்தை தாண்டி என்னைக்காவது அவர் வீட்டுக்கு வராம இருந்திருக்காரா? இல்ல வீட்டுக்கு வந்து வேற எந்த லேடிஸ் கிட்டயாவது அவர் வழிஞ்சு பேசிக்கிட்டு இருந்திருக்காரா? இப்ப உங்க அம்மா சொன்னாங்களே 2 நாளா அவர் உன்னையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தாருன்னு. நீ அவரை உதாசீனப்படுத்தின உடனே அவர் வேற பக்கம் திரும்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிற? இங்க பாரு அர்ச்சனா, பொதுவா ஆண்கள் இரும்பு மாதிரி பாக்குறதுக்கு கடினமா தெரிஞ்சாலும் அன்புங்கிற வெப்பத்துல ஈஸியா வளைக்கிற பதத்துக்கு மாறிடுவாங்க. அதனால அவங்கள வளைக்கிறதுக்கு உண்டான ஆயுதம் நம்ம கையில தான் இருக்கு. நீ படிச்சவ, புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். அர்ச்சனா, நான் கிளம்புறேன். வரேம்மா. வாங்க. வரேன். பார்த்து நடந்துக்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு எந்த பேஷண்ட்டையும் உள்ள அனுப்ப வேண்டாம். ஓகே சார். யோ, போன் எடுக்க இவ்வளவு நேரமா? ஹலோ, யார் நீங்க? நீ யாரு? நான் டாக்டர் காஞ்சனா. நீங்க? நான் யாரா வேணா இருந்துட்டு போறேன். போன் அந்த நட்ராஜ் கிட்ட கொடு. அவர் இல்லைங்க. இல்லையா? போனை வச்சுட்டு எங்க போயிருக்காரு? இங்கதான் டாய்லெட் போயிருக்காரு. ஓ, அதான பார்த்தேன். சரி, அவர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்.
ஆ சார், உங்களுக்கு தான் ஃபோன் வந்தது. நீங்க இல்லைன்னு தான் நான் அட்டென்ட் பண்ணேன். சாரி சார். ஹலோ. என்ன நட்ராஜ், என் ஃபோன் எடுக்கிறதுக்கு அவ்ளோ பயமா? இல்ல, பொம்பளை விட்டு எடுக்க சொல்றியேன்னு பார்த்தேன். ஹலோ, நீங்க யாரு? என்னப்பா, பக்கத்துல பொம்பளை இருக்கிறதுனால தெரியாத மாதிரி நடிக்கிறியா? சரி சரி, நடிச்சது போதும். நான் சொல்ற விஷயத்த சொல்லிட்டு வச்சிடுறேன். இன்னியோட நான் கொடுத்த கெடுவோட 5 நாள் முடிஞ்சிருச்சு. அத ஞாபகப்படுத்த தான் ஃபோன் பண்ணேன். என்ன, என் பணம் ரெடி ஆயிடுச்சா? ஹலோ, உங்களுக்கு யாருங்க வேணும்? ஓ, இன்னும் தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்றியா? சரி சரி, பண்ணிக்கோ பண்ணிக்கோ. என் பணத்தை மட்டும் குடுக்கல, அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. என்ன புரியுதா? ஹலோ, அந்த மாதிரிலாம் யாரும் இல்ல. சாரி, ராங் நம்பர். யாரு சார்? இது யாருன்னே தெரியல. யாரோ சிவா வேணும்னு கேக்குறாங்க. என்கிட்டயே வா. ஆமா, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஆ, விஷயம் ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் வந்தேன். ஓகே காஞ்சனா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நம்ம அப்புறமா பேசலாமா? ம். ஓகே சார். சொல்லு அனிதா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்பிட்டு இருக்கேன். ஏன் கேக்குற? கிளம்பிட்டு இருக்கீங்களா? அன்னைக்கு என் தலையில அடிச்சு குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணீங்க. அத மறந்துட்டு மறுபடியும் குடிக்க கிளம்பிட்டீங்களா? ஏய் மண்டு, நான் கிளம்பிட்டு இருக்கேன்னு தான் சொன்னேன். குடிக்க கிளம்பிட்டு இருக்கேன்னு சொன்னேனா? பின்ன இந்நேரத்துக்கு கிளம்புனா என்ன அர்த்தம்? குடிக்கிறதுக்கு தானே இந்நேரத்துல நீங்க கிளம்புவீங்க. ஏன் வேற எங்கேயும் கிளம்ப மாட்டாங்களா? அப்புறம் வேற எங்க கிளம்புறீங்க? அப்படி ஸ்ட்ரைட்டா கேட்டிருக்கலாம்ல. அது எப்படி நேரா எங்க போறீங்கன்னு கேட்க முடியும்? நீ இவ்வளவு நேரம் என்ன போட்டு இம்சை பண்ணதுக்கு நேரடியாவே கேட்டிருக்கலாம். சரி, நானே சொல்றேன், கேட்டுக்கோ. நான் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன். அதுவும் ஒரு முக்கியமான ஆபரேஷனுக்காக போறேன். போதுமா? இப்படி விளக்கமா முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருக்கலாம், ஆனா சொல்லியிருந்தா உன்னோட அறிவுபூர்வமான கேள்விக்கெல்லாம் வேலையே இல்லாம போயிருக்கோம்ல. இங்க பாருங்க அவினாஷ், நான் ஒன்னும் உங்களை சந்தேகப்பட்டு கேட்கல. நீங்க போறேன்னு மட்டும் சொன்னதுனாலதான். ஓவரா வழியாத. ஆமா, இந்நேரத்துல தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா, அன்னைக்கு எங்க அக்காக்கு அபார்ஷன் ஆச்சு இல்லையா? ஆமா. அன்னையில இருந்து அக்காக்கும் மாமாக்கும் சரியான பேச்சுவார்த்தையே இல்ல. அது இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு பாரதி ஆண்டி வீட்டுக்கு வந்து விளக்கமா அக்காக்கு எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அக்கா சமாதானம் ஆயிட்டா. அப்படியா? ஆமா, டாக்டர் பாரதி அப்படி என்னதான் எடுத்து சொன்னாங்க? டாக்டர் பாரதி அப்படி என்னதான் எடுத்து சொன்னாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கிளாஸ்க்கு போயிட்டேன். வீட்டுக்கு வரும்போது அக்கா முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். என்னம்மா நடந்ததுன்னு அம்மா கிட்ட கேட்டேன். அவங்க தான் இந்த மாதிரி டாக்டர் பாரதி வீட்டுக்கு வந்திருந்தாங்க, உங்க அக்காக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உன் அக்கா கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னாங்க. இத சொல்லதான் நான் உங்களை கூப்பிட்டேன். அப்படியா? சரி, உங்க அக்காவுக்கு டாக்டர் பாரதியோட அட்வைஸ் வேணும். உனக்கு யாரோட அட்வைஸ் வேணும்? எனக்கு புரியல. இல்ல, உனக்கு யார் அட்வைஸ் பண்ணா கேட்டுக்குவேன்னு கேக்குறேன். எனக்கா? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, இப்படி ராத்திரி நேரத்துல வேலைக்கு போறவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கியே, யார் அட்வைஸ் பண்ணா நீ போனை வைப்பேன்னு கேக்குறேன். ஓ, அப்ப நான் பேசுறது உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கா? அப்ப நான் இனிமே உங்களுக்கு போனே பண்ண மாட்டேன்.
வச்சுட்டுமா? ஹே ஐ அம் ஜஸ்ட் கிட்டிங். கோச்சிக்காத. இல்ல, நான் கோச்சுக்கிட்டேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? நீங்க இப்ப கிளம்பி ஹாஸ்பிட்டல் போய் சேர்ற வரைக்கும் என் கூட நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். அதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். இத பார், இது ரொம்ப கொடூரமான தண்டனையா இருக்குமா? என் கூட பேசுறது உங்களுக்கு கொடூரமான தண்டனையா? அது கொடூரம் இல்ல. நான் காரை வேற ஓட்டிட்டு போகணும். அப்போ ஃபோன் பேசிட்டு போகணுமான்னு தான் கேட்டேன். ஏன் பேசினா என்ன? ஹேய், கார் ஓட்டும்போது ஃபோன் பேசக்கூடாது. அதுலயும் நான் ஒரு டாக்டர். நானே பல பேருக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன். அதே தப்ப நான் பண்ணலாமா? சரி, அது வேண்டாம். இப்ப ஹாஸ்பிட்டல் போற வழியில எங்க வீட்டுக்கு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு போங்க. நேரா உன்னை பார்க்க வரதா? அதுக்கு நான் ஃபோன்லயே பேசிட்டு போயிடுவேனே. என்ன பாக்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ போர் அடிக்குதா? நாளைக்கு கோச்சிங் கிளாஸ் சென்டர் பக்கம் வந்து சாரி அனிதா, சாரி அப்படின்னு நீங்க கெஞ்சுவீங்கல்ல, அப்ப நான் உங்களை வச்சுக்கிறேன். ஹே, எல்லாத்துக்கும் இப்படி கோச்சிக்கிட்டா எப்படி? சரி, நீயே சொல்லிட்ட. அதனால நான் நாளைக்கே உன் கோச்சிங் சென்டர் பக்கம் வந்து உன்கிட்ட சாரி கேட்கறேன். ஓகேவா? சரி, இத பார், எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு. ப்ளீஸ் கிளம்பணும். ஓகே, பை பாய். ஓகே, அப்படி வாங்க வலிக்கு. எப்படி நாளைக்கு உங்களை கோச்சிங் சென்டர் பக்கம் வர வச்சேன் பாத்தீங்களா? ஹலோ, நீங்க யாரு? நான் யாரா வேணா இருந்துட்டு போறேன். போன் அந்த நட்ராஜ் கிட்ட கொடு. ஹலோ, அந்த மாதிரிலாம் யாரும் இல்ல. சாரி, ராங் நம்பர். அது யாருன்னே தெரியல. யாரோ சிவா வேணும்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரை நோட் பண்ணாம விட்டுட்டோமே. என்னது புது நம்பரா இருக்கே? யாரா இருக்கும்? ஹலோ ஹலோ, யார் வேணும்? நீங்க தான் வேணும். நானா? நீ யாரு? இன்னைக்கு காலையில டாக்டர் நட்ராஜுக்கு ஃபோன் பண்ணது நீங்க தானே? அப்போ நீங்க தான் வேணும். ஓ, காலையில நீ தானே போன் எடுத்த? பேர் கூட ஏதோ சொன்னல. காஞ்சனா, டாக்டர் காஞ்சனா, கரெக்டா? சொல்லுங்க, என்ன வேணும்? நீங்க எதுக்காக அப்படி நட்ராஜ் கிட்ட பேசுனீங்கன்னு தெரியணும். அது எதுக்கு உனக்கு? எதிரிக்கு எதிரி நண்பன் இல்லையா, அதான். என்னது எதிரியா? அப்ப உனக்கும் நட்ராஜ் எதிரியா? இது வரைக்கும் இல்ல, இனிமே எதிரி ஆக்கிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நீ எதுக்காக அவனை எதிரி ஆக்கிக்கிற? உனக்கும் அவனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? என் ஃப்ரெண்டுக்கு அவன் எதிரினா அப்ப எனக்கும் அவன் எதிரி தானே. ஓ ஃப்ரெண்டா? ஓ, நான் ஓ ஃப்ரெண்டா? சரியான ஆள்தானி. நான் உன்னை பார்க்கணுமே. எதுக்கு? அது நீ என்ன மீட் பண்ணும்போது தெரிஞ்சுப்ப. சரி, அப்ப நாளைக்கு காலையில நான் எப்போ ஃப்ரீயா இருக்கேன்னு உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே? ஓகே. கண்டிப்பா நான் இவளை மீட் பண்ணி ஆகணும்.
அண்ணே 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 என்ன சபரி இந்நேரத்துல? அண்ணே அக்காவை கூப்பிடுங்கண்ணே. டேய் கூப்பிடுங்கண்ணே. இந்நேரத்துல எதுக்குடா கூப்பிடுற? சொல்றேன் கூப்பிடுங்கண்ணே. வேகம் வேகம். என்னங்க? இங்க வா. இந்த வரேன். இங்க வாங்கண்ணே. என்னடா டேய்? என்னங்க? தெரியலையே. இப்படி வாங்கண்ணே. டேய் பாருங்க. என்னடா அதெல்லாம்? அண்ணே உங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் டேண்ணே. அதான் கேக் வெட்டலான்னு. உனக்கு எப்படி தெரியும் எங்க கல்யாண நாள்? அது வந்து இல்லங்க, இவன் ஒரு வாரமாவே நம்ம வீட்ல யாரோட பிறந்த நாள் வருதுன்னு கேட்டுட்டு இருந்தான். நான் இந்த மாசத்துல யாருக்கும் பிறந்த நாள் வரல, நம்ம கல்யாண நாள் தான் வருதுன்னு சொன்னேன். அதான் ஞாபகமா கேக் வாங்கிட்டு வந்திருக்கான். அண்ணே அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாண்ணே. வாங்கண்ணே. என்னப்பா இங்க அதெல்லாம்? வந்து நில்லுங்கண்ணே. அக்கா இப்படி வந்து நில்லுங்கக்கா. வாங்க கேக்க வெட்டுங்க. என்னப்பா? வேகம் குழந்தைகளை கூப்பிட்டா. ஐயோ வேண்டாங்க, இப்பதான் 10:30 மணி வரைக்கும் படிச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப எழுந்துச்சாங்க தூங்கறதுக்கு லேட் ஆயிடும். அதனால காலையில எழுந்துச்சதும் கேக்கு கொடுத்துடலாம். அண்ணே ஊதி வெட்டுங்கண்ணே. சரி வா. அண்ணே ஒரு நிமிஷம்ண்ணே போட்டோ எடுத்துக்கிறேண்ணே. காலையில எந்திரிச்சு சாயிரா சலீம் என்ன ஏன் விட்டுட்டீங்கன்னு கேட்டா இந்த போட்டோ காட்டி சமாளிச்சுக்கோன்ல. ஒரு நிமிஷம்ண்ணே. என்னடா எங்களை சின்ன பிள்ளை மாதிரி? சரிண்ணே வெட்டுங்கண்ணே. வெட்டலாமா? வெட்டுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டுங்க. ஊதுங்க. இந்தா நீ வெட்டு. அண்ணே நீங்க வெட்டுங்கண்ணே. நீ வெட்டு வா. சரி சரி வா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டுங்க. அண்ணே நீங்க எடுத்து அன்னைக்கு ஊட்டுங்கண்ணே. போடா. அண்ணே எடுங்க. ஊட்டுங்கண்ணே. வெக்கப்படாம ஊட்டுங்கண்ணே. இந்த பாடு ஒருத்தர். ரெடிண்ணே ஊட்டுங்கண்ணே. இந்தா. ஏய் அக்கா நீங்க வாங்கிங்க. வாங்க அண்ணனு கூட்டுங்க. வேண்டாம். நல்லா ஊட்டுங்க. அப்படிதான். அண்ணே இப்ப எனக்குண்ணே. ரெண்டு பேரும் சேர்ந்து ஊட்டுங்கண்ணே. சேர்ந்து கொடுப்போம். தவறு. இது வரைக்கும் எங்க கல்யாண நாள் எப்போ வருது எதுன்னு ஒண்ணுமே தெரியாதுப்பா. இன்னைக்கு தான் முதல் தடவையா எங்க கல்யாண நாளை கொண்டாடி இருக்கோம். எனக்கு கூட என் பிறந்த நாள் எப்பன்னே தெரியாதுண்ணே. ஏதோ சர்டிபிகேட்ல போட்டிருக்கிற டேட்டை வச்சுதான் ஏதோ என் பிறந்த நாள்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லைண்ணே, நம்ம வீட்டில் ரொம்ப நாளா கேக்கு வெட்டணும்னு ஆசை. அதான் அண்ணே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எந்த பரிசும் இல்லைண்ணே. அதனால என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா எந்திரிப்பா. எந்திரி. சபரி, அந்த அல்லா உன்னைய எந்த குறையும் இல்லாம வச்சிருப்பாரு. இத பாரு, இந்த வருஷம் நீ எப்படியும் IAS ஆயிடணும். அதையெல்லாம் என்னைக்கோ மறந்துட்டேன்க்கா. என்னங்க இவன்? என்னடா பேச்சு பேசுற? என்னப்பா நீ? அண்ணே இப்ப நீங்க நல்லபடியா குணமா இருக்கிறதே எனக்கு பெருசுண்ணே. அதெல்லாம் இருக்கட்டும், நீ அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அண்ணே காலையில 7:30 மணிக்கு ஏர்போர்ட் சவாரி இருக்கு. நான் போய் படுக்கிறேண்ணே. என்னங்க இவன்? சரி சரி, காலையில் அவன்கிட்ட பேசிக்கலாம். போ, இந்த கேக்கெல்லாம் எடுத்து கொண்டு வா. சரி. போ போ போ, வேகமா போ. தூக்கு 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 அவனை.
வேகமா போய் சொல்றல. போங்கடா, சொல்றேன். சீக்கிரம் போடா. ஓயா, தூக்குங்கடா. தூக்கியா. போ போ, தூக்கவன, அடிச்சு தூக்கவன. போ சீக்கிரம். எங்கடா போனா அவன்? எங்கடா வந்தா? அட அதுக்குள்ள என்ன இருக்கா? ஏய், ஏறுங்கடா. வாடா. டேய், நான் தான்டா. எங்க இருக்க? நான் ஃபேக்டரியில தான்டா இருக்கேன். என்ன விஷயம்? டேய், அது நான் இன்னைக்கு பைக்ல வந்துட்டு இருந்த போது என்ன யாரோ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. உண்மையா? அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டியா? இல்ல இல்ல, நான் உங்களுக்கு டிம்கி கொடுத்து எஸ்கேப் ஆயிட்டேன். டேய், அவங்க யாரு? எதுக்காக உன்னை ஃபாலோ பண்றாங்க? யாருன்னு தெரியல, எதுக்குன்னு புரியல. எதுக்கு உங்ககிட்ட சொல்லி வைக்கலாம் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சரிடா மச்சான், எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு. தனியா இருக்காத. இல்லைன்னா ஒன்று பண்ணு, உடனடியாக புறப்பட்டு ஃபேக்டரிக்கு வந்துடும். ஓகேடா. ஏய், நிறுத்து. நிறுத்து. ஏய், புறா புறா. புடா. ஏய், புறாடா. ஏய், நில்றா. ஏய், நில்றா. ஏய், புடிங்கடா அவன. நில்லுடா. ஏய், நில்லு.